வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சேவிங் பிளான் தாங்க. இது நம்ம அடுத்த வருஷம், அதாவது 2025 நியூ இயர்க்கான ஒரு ஸ்பெஷல் சேவிங். புது வருஷத்துலேருந்து நம்ம சேமிப்பை தொடங்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் புது வருஷத்து அன்னைக்கே நம்ம ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேமித்து அது மூலயமா உங்களுக்கு பிடிச்ச பொருளையோ இல்லை நகையோ ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதனால் இப்போத்துலேருந்தே நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 2025 நியூ இயர் அன்னைக்கு உங்ககிட்ட லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்கும். அது மூலயமா ஒரு 2 கிராம் கோல்டு வாங்குற அளவுக்கான ஒரு சேவிங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் இது வரைக்கும் சேவ் பண்ணல, எப்படி சேவ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ட்ரையல் மெத்தடாக இருக்கும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குது. ஸோ அந்த 6 மாதத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த நியூ இயர்க்குள்ள இது ஒரு பழக்கமாகிடும். ஸோ நெக்ஸ்ட் நியூ இயர்லேருந்து புதுசாக நீங்கள் ஃபிக்ஸடான அமௌண்ட்டை கூட சேவ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேஸாக இந்த சேவிங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அண்டு நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதுக்கான கால்குலேஷன், இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 நியூ இயர்க்கான ஒரு ஸ்பெஷல் சேவிங் பிளான் தாங்க. எப்போவுமே ஒரு புது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப அப்போ நம்ம நிறைய ரெசல்யூஷன் எடுப்போம். இந்த வருஷம் நம்ம செலவை குறைக்கணும், நிறைய சேமிக்கணும், புதுசாக ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படிலாம் நம்ம ஆரம்பிப்போம். 2025ன்னு இல்லை, எந்த ஒரு நியூ இயராக இருந்தாலும் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நம்ம நியூ இயர் அன்னைக்கே ஒரு பொருளை வாங்கிறதுக்கான சேவிங்ஸை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் செலவு செய்யறதுக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை, ஒரு நல்ல நாள் வரட்டும்னு வெயிட் பண்ணுறது இல்லை. பட் சேமிப்புன்னு வரும்போது மட்டும் நம்ம ஏதாவது ஒரு நல்ல நாள் வரட்டும், அன்னையிலேருந்து சேமிக்கலாம், இல்லை ஒரு நியூ இயர் வரட்டும்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் இப்போத்துலேருந்தே சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 2025 நியூ இயருக்கு உங்களால் 2 கிராம் கோல்டு வாங்க முடியும். ஸோ அதை தான் இன்றைக்கான கோலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியான கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமான வருமானம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னுமே அதிகமான தங்கமோ இல்லை பணமோ சேமிக்கிறதுக்கான சேவிங் பிளான்ஸ் கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். இல்லை குறைவான சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சேவிங் பிளானை சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வருமானத்தில் எவ்வளோ செலவு இருக்குது, எவ்வளோ சேமிக்க முடியுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரியான கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நான் சொல்ல போகிற சேவிங் பிளான் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குறவங்க, இல்லை பிகினர்ஸ் இப்போ தான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றவங்க, அண்ட் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஏர்ன் பண்ணல, ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் தான் செலவுகளை பார்க்குறேன், அதுலேயே சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சேவிங் பிளானை ட்ரை பண்ணலாம். இதில் நான் கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் கோல்டு காயின் வாங்குற மாதிரி. இல்லை பணமாக நீங்கள் சேமிக்கணும், அந்த பணத்தை வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் சேமிக்கிற மாதிரியான பிளான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தங்கம் வாங்கினாலும் சரி, இல்லை பணமாக சேமிக்கிறதா இருந்தாலும் நம்ம அதை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக வச்சுருக்கோம். எப்போவுமே புதுசாக சேமிக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக நம்ம சேமிக்கிறது. ஸோ அதுவும் இல்லாமல் குயிக்காக நம்ம சேமித்து அதுலேருந்து ஒரு பொருளோ பணமோ நம்ம சேமித்து நம்மளோட கோலை நிறைவேற்றுறோம் அப்படின்னா நமக்கு சேமிக்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாக வரும். அடுத்தடுத்து இன்னும் நிறைய சேமிக்கணும் அப்படின்னு நம்மளே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் இது ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸாக நம்ம பார்க்குறோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா டெய்லி சேவிங் மெத்தட். ஸோ தினமும் எடுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப குறைவான பணம் தான் எடுத்து வைக்க முடியும். நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஈஸியாக இன்றைக்கி நம்ம இந்த பணத்தை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் டெய்லி சேமிக்க பாருங்கள். அண்ட் இதில் எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கணும், அதை எப்படி சேமிக்கணும், அதுக்கான அமௌண்ட் எப்படி எடுத்து வைக்கணுன்றதுக்கெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு கோல்டு, அதாவது 2 கிராம் கோல்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு எவ்வளோ பணம் சேமிக்கணும், அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கோல்டு ரேட்டு, வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஆனால் கோல்டு ரேட், அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 11 ஜூன் 2024 இன்னைக்கு 1 கிராம் கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6645 ரூபாய்.
இது இன்றைக்கான தங்கத்தோட விலை மட்டும். நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்னா கூட அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு 2% ஆகும். ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒரு 3%. மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா 5% கிட்ட நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஆகும். அப்போது 1 கிராம் காயின் நீங்கள் இன்றைக்கி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் ஆகும். இது வந்து இன்றைக்கானது. ஸோ நம்மளோட கோல் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் அப்படிங்கிறது இல்லை 15,000. ஸோ 2 கிராம் நீங்கள் இன்றைக்கி தங்கம் வாங்கணும்னு நினச்சாலுமே 14,000 ரூபாய் ஆகும். ஸோ இது வந்து இன்றைக்கான ரேட்டு நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட கோல் 15,000 ரூபாய் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தங்கத்தோட விலை வந்து இன்னும் ஏறும், அடிக்கடி ஏறிட்டே இருக்குது கோல்டோட ரேட்டு. ஸோ நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கிறதுனால நம்ம வந்து கோல்டு ரேட் இன்னும் ஏறினாலும் 2 கிராம் வாங்கணும் அப்படிங்கிறதுனால ரவுண்ட் ஆஃப் பண்ணி 15,000 ரூபாய், அதாவது தங்கத்தோட விலை 7,000 ரூபாய்க்கு மேலே போனாலும் நம்மளால் 2 கிராம் வாங்க முடியணும். அந்த மாதிரி தான் நான் இதில் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 15,000 ரூபாய் கோல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பணத்தை சேமித்தா 2 கிராம் கோல்டு வந்து நம்ம வாங்க முடியும். அதுக்கு எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு டெய்லி சேவிங் மெத்தடு. ஸோ தினமும் நம்ம எடுத்து வைக்கிறப்ப எவ்வளோ பணம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனுக்கு தான் நம்ம இப்போ வரப்போகிறோம். அதாவது எத்தனை நாள் நமக்கு அவைலபிளாக இருக்குது, 2025 நியூ இயர் ஜனவரி 1ஆம் தேதி இருக்குது அப்படின்னா இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கலான்றது ஈஸியாக அரைவ் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு அவைலபிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த ஜூன் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 11 டேட்டு. ஸோ இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கிறது நமக்கு 20 டேஸ். இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 20 நாள் வந்து நமக்கு ஜூன் மாதத்தில் இருக்குது. அண்ட் அடுத்தது ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் 6 மாதம் இருக்குது. ஸோ இந்த 6 மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நான் 30 நாள் அப்படின்னு எடுத்து 180 நாள்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். என்றைக்காவது 1 or 2 டேஸ் நம்ம மிஸ் பண்ணாலும் நமக்கு வந்து சேமிக்க முடியணும் அப்படின்றதுனால. ஸோ ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் 30 நாள் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்குன்னு 6 மாதத்தில் 180 நாள். ரெண்டும் சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட நமக்கு 200 நாள் இருக்குது இப்போத்துலேருந்து. இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 200 டேஸ் சாலிடாக நமக்கு இருக்குது. இந்த டேஸில் வந்து நம்ம 15,000 ரூபாவை வந்து சேமிக்க போகிறோம். அண்ட் இது 15,000 ரூபாய் 200 நாளில் சேமிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15,000 டிவைட் பை 200 போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு நாளைக்கு 75 ரூபாய் நீங்கள் சேமித்தாலே போதும். நம்மளால் 15,000 ரூபாய் வந்து அடுத்த நியூ இயர் 2025க்கு நம்ம சேமிக்க முடியும். உங்களோட கோலான 2 கிராமையும் வாங்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 75 ரூபாய் எடுத்து வைங்க. நம்ம டெய்லி ஆகிற செலவில் ஃபஸ்ட்டு இந்த சேவிங்ஸ் இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் உங்களோட டெய்லி செலவுகளை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் செய்கிற செலவுகளையும் நம்ம இது மூலயமா குறைக்க முடியும். ஆரம்பத்திலே நம்ம இந்த பணத்தை எடுத்து வச்சிட்டோம்னா கையில் கம்மியாக காசு இருக்குது, அதில் மட்டும் நம்ம இன்றைக்கான செலவை பார்க்கணும் அப்படின்னு நமக்கான மைண்ட் செட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சேமிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 75 ரூபாய் எடுத்து வைங்க. அண்டு நான் முன்னாடி சொன்னேன் ஒரு கோல் வந்து 2 கிராம் கோல்டு அப்படின்ட்டு காயின். நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கலாம், இல்லை உங்களுக்கு சில்வர் வாங்கினோன்னாலும் வாங்கலாம். ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் வாங்கலாம். இல்லை கடன் ஏதாவது இருக்குது அதை நான் அடைக்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்காகவும் பர்பஸ்க்காகவும் நீங்கள் வந்து இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நகை அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை தாண்டி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், கடன் அடைக்கணும் அப்படின்னாலும் இந்த பணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம டெய்லி 75 ரூபா அப்படிங்கிறத மிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிட்டத்தட்ட 15,000 ரூபாவை வந்து நம்ம ஈஸியாக சேவ் பண்ணியிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு போன 6 மாதத்தில் கூட நம்ம யோசிச்சிருக்கலாம். பட் இன்னமும் லேட் ஆகலை. இப்போத்துலேருந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த 6 மாதத்தில் உங்களால் 15,000 ரூபாவை சேமிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து டெய்லி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பழக்கமாயிடும். அடுத்த நியூ இயர் அதாவது 2025லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸடான அமௌண்ட்டே உங்களால் சேமிக்க முடியும். அதாவது மாதம் என்னால் கண்டிப்பாக என்னால் ஒரு 1,000 ரூபாவோ 2,000 ரூபாவோ சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 2,000 ரூபாவை நீங்கள் வந்து நகைச்சீட்டு போட்டு நகையாக எடுக்கலாம், வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அந்த பணத்தை சேமிக்கலாம். இல்லை லாங் டேர்ம் கோல்ஸ்க்காக பணத்தை சேமிக்கலாம். பட் இப்போ நீங்கள் இந்த ட்ரையல் மெத்தடை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸடாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேமிக்க முடியுங்கிற ஐடியா கிடச்சிரும். அது மூலயமா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் பணத்தை போடுறப்ப நம்மளோட பணம் வந்து வளரும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலயமா. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் நியூ இயருக்கு 2 கிராம் வாங்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.